வணக்கம் நேயர்களே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. நமச்சிவாயத்தின் திருவருளாலும் இறைவனின் அருளாலும் குருவின் அருளாலும் இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். வணக்கம். 18 பிப்ரவரி 2025 இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. வருடம் ஆரம்பித்து இன்றைக்கு 49 நாட்கள் ஆகின்றது. தேய்பிறை சஷ்டி. சஷ்டினாலே முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாள். இன்றைய ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தோற்றமான நாளும் இன்று 18 பிப்ரவரி. இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. இராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12 1:30 வரை. யமகண்டம் காலை 9 10:30 வரை. இன்றைய நாளின் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய நாளின் சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம். சூரிய உதயம் 6:33 சூரியன் இருப்பு கும்பராசிக்குள்ளர 3 நாழி 57 வினாழி. கரணம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளின் கோச்சாரப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது, ரிஷபத்திலே குரு, மிதுனத்திலே செவ்வாய், கன்னியிலே கேது, சூரியன் சனி புதன் இந்த 3 பேருமே கும்பத்தில் இருப்பாங்க. ராகுவும் சுக்கிரனும் மீனத்தில் இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கி ஒரு விஷயம். சித்திரை நட்சத்திரத்தில் கன்னியா ராசிக்குள்ளார நம்ம சந்திரன் சுற்றி கொண்டு இருப்பார். இதுதான் சினாரியோ ஆஃப் த டே கோச்சாரத்து பிரகாரம். சமநோக்கு நாள். குடும்ப அமைதி, தொழில் விருத்தி, இதுக்கு ஏதான ஒரு ஆலயம் உண்டா அப்படின்னு தேடும்போது சென்னமலை பாலமுருகன் கோயில் இதை தரும் அப்படிங்கிற ஒரு செய்தி நான் உங்களுக்கு தகவலாக தருகிறேன். பொதுவாக சொல்லுவோம், காஞ்ச மரம் தான் கல்லடிபடும் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னாக்க, காய்த்த மரந்துலேருந்து தான் மாங்காய் காய்ச்சத்துனா என்ன பண்ணுவோம், கல்லடிப்போமா மாட்டோமா? அப்போது ஏதோ ஒன்று இருந்தால் தான் அதனுடைய அப்ரோச் போகும். அப்போது தினபலனிலே முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் என்பது ஆகிவிடும். பஞ்சாங்கத்தில் பார்க்கக்கூடியது திதி வார நட்சத்திர யோக கரணம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு பார்க்குறோம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நல்ல நாள், உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். தேவதா பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நாட்கள், உபநயனம் பண்ணக்கூடிய நாட்கள். மாசி மாதத்தில் உபநயனம் பண்ணுவதாக இந்த செவ்வாய்க்கிழமை வைத்தீஸ்வரன் கோயிலெல்லாம் போய் பார்த்திங்கன்னா பெரிய விசேஷமான காலங்களாக இருக்கும். அப்படி ஒரு நல்லதொரு காலமாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய நாளிலே கண்டம் அப்படிங்கிறது அதிகண்டம் அப்படிங்கிற கண்டத்தில் இருக்குது. ஒரு ஏறி இறங்கிறதுக்கான படிக்கட்டெல்லாம் கட்டக்கூடிய, கிணறு குளம்லாம் பண்ணக்கூடிய விஷயமாக இந்த யோகத்தை எடுத்து பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி சஷ்டி அப்படின்போது, சஷ்டியின் திதியில் வேலைக்கு சேர்றது ரொம்ப நல்லது. பசுமாடு வீடு வாங்குறது நல்லது. வீடு விற்கிறது நல்லது. மருந்து தயாரிக்கிறது நல்லது. மருந்து உட்கொள்வது நல்லது. நார்மலாகவே செவ்வாய்க்கிழமை மருந்து சாப்பிட்டா வியாதி தீர்ந்து போய்டும்னு ஒரு கோட்பாடு உண்டு. அதனால் இந்த சஷ்டியோடு சேர்ந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப நல்லது. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு முருகனுக்கு போய் தேன் அபிஷேகம் செய்வது வீடு வாசலை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு ஒரு தந்திரம் உண்டு. அந்த தந்திரத்தின் பிரகாரம் இன்றைக்கி சஷ்டி 7 சஷ்டி தொடர்ந்து நாம் போய் தேன் அபிஷேகத்தை சுவாமிக்கு கொடுத்து சுவாமியை வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு முருகன் அருளாலே வீடு கட்டித்தரும்னு சொல்கிறதுனால சிறுவாபுரி அப்படிங்கிற முருகன் கோயிலில் இன்றைக்கி லைன் கட்டி போயிட்டு எல்லோரும் வேடிக்கை பார்த்து சுவாமியை பார்த்துட்டு வரோம். எல்லோரும் போய் சுவாமிக்கு மாலையெல்லாம் போட்டு சுவாமியை அனுகிரகமாக பார்த்துட்டு எல்லோரும் வரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளிலே கரசை கரணம் அப்படின்னு யானை கரணம்னா என்ன அர்த்தம்? விதை விதைக்கிறது, பயிர் தொடங்கிறது, திருமணம் செய்கிறது, அது பற்றிய சம்பந்தமான சுப காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை அமைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்குறோம். இப்படி நமக்கு திதிவார நட்சத்திர யோக கரணங்கள் பலன்களாக அமைவதை பார்த்தோம். தொடர்ந்து ராசியின் பலன்களை பார்ப்போம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே.
இன்றைக்கு பொருளாதார வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய நாள். வீண் செலவு எதுவும் ஏற்படாது. அதனால் உறவுக்காரங்களோட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மன வருத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 2ல் இருக்கக்கூடிய குரு, அவர் தொடர்பான விஷயங்கள், சித்திரா நட்சத்திரத்தினுடைய தொடர்புடைய சந்திரன், இதெல்லாம் கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்க வேண்டும். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற ஸ்தானத்தில் தான் குரு அமர்ந்திருக்கிறார். சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய பயணங்கள் வரக்கூடிய நேரங்களும் உண்டு. அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தற்காலிகமாக குடும்பத்தை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. வியாபாரத்தில் விற்பனைக்கு ஒரு நல்ல ஒரு அடிப்படையான காரணம் உண்டு. எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே சில சிரமங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும். இன்றைக்கு 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகப்பெருமானின் வழிபாடும் நல்லதொரு வாழ்விலே முன்னேற்றத்தை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. பண வசதி தேவையான இருக்கும் அப்படின்னால சந்தோஷமாக இருக்கலாம். சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் உண்டு. அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் உண்டு. குடும்பத்திலே கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை காணப்படும். வழக்குகளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும். சகோதர வழியிலே அனுகூலம் இருக்காது. அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. சக பணியாளர்கள் உங்களை மரியாதையுடன் நடத்துவார்கள். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கிறதுனால சந்தோஷம் உண்டு. கடன் கொடுப்பதும் அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மனசுக்கு திருப்தியான நாள் அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாள். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் ஆஞ்சநேய பெருமானின் வழிபாடும் மிக முக்கியமானதாக ஆகிறது. வாழ்க வளத்துடன். மிதுனராசி அன்பர்களே, பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள். இந்த நாளின் பிற்பகுதியிலே பணவரவு உண்டு. உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு அன்பு பாராட்டி உங்களோட சேர்ந்துப்பாங்க. ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பும் உண்டு. அலுவலகத்திலே வழக்கமான சூழ்நிலை, சலுகை ஒன்றும் பெருசாக இல்லை. சக ஊழியர் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. வியாபாரத்திலே விற்பனை மந்தமாக இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாக கிடைக்கும். கடன் கொடுப்பதும் வாங்குவதும் வேண்டாம்ங்கிற தாரக மந்திரம் உங்கள் மனசில் இருக்கணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு அதிகரிக்கிறதுனாலே மன அமைதி குறையும். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மற்றவரின் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளிலே 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பெருமாள் வழிபாடும் நன்மை பல வழக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. இன்றைய நாள் வருமானம் திருப்திகரமாக இருக்கப் போகிறது. செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். பொறுப்புகள் நிறைவேறும். கொஞ்சம் அலைச்சல், அதனால் சோர்வு, இதுதான் இன்றைக்கு கண்டினியூஷன். நண்பர்கள் மூலம் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலான செய்திகள் இன்றைக்கு செகண்ட் ஹாஃபில் வரும். அலுவலகத்திலே சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்து உங்களை பாராட்டுவார்கள். உங்களுக்கு பதவி உயர்வோ இல்லை சலுகையோ பெருசாக கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை. வியாபாரத்திலே விற்பனை மூலம் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஆனால் நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். பொறுமையை விடாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி வியாபாரம் நல்லாயிருக்கும். பொறுமையை போச்சுன்னா இன்றைக்கி கடையை மூடிட்டு வந்துடணும். நார்மலாக சொல்லுவாங்களே, பொறுமை இல்லாமல் போகும்போது செவ்வாய்க்கிழமையிலலாம் இந்த ஜுவல் ஷாப்லலாம் நார்மலாக ஜுவல் ஷாப், பான் புரோக்கர் எல்லோரும் மூடிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி கடை லீவ் விட்டுருவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நம்ம கொஞ்சம் அதை விட்டுட்டு வந்துடுறது பெட்டர். மற்ற வேலைகள் இருந்தால் பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பண உதவி இருப்பதனால் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்துக்கு பெண்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சக பணியாளரும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிறது. 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துர்க்கை வழிபாடும் கொஞ்சம் நன்மையை உண்டாக்கக்கூடிய விஷயமாக அமைகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. பண வரவு திருப்திகரமாக இருப்பதும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதனால் நிம்மதியாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம், நீதிமன்ற விஷயத்திலே கொஞ்சம் சாதகம். சிலருக்கு வெளிநாடு வர்த்தகத்துக்கு செல்லும் வாய்ப்புகளும் உண்டு. உடல் நலத்திலே கொஞ்சம் பாதிப்பும் உண்டு. உரிய சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அது சரியாக போயிடும். உறவினர் வகை மகிழ்ச்சி இருக்கும். வேலைக்கு செல்வதற்கு அனுகூலமான சூழ்நிலை காணப்படுகிறது.
வேறு வேலைக்கு மாறணும், வேறு இடத்துக்கு மாறணும்னு நினைப்பவங்க அதுக்கான முயற்சிகளில் கொஞ்சம் ஈடுபடலாம். அப்ளிகேஷன்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. நல்ல சாதகமான முடிவை எதிர்பார்க்கலாம். வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். பெருசாக லாபம்லாம் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் லாபம் கிடைக்கும். லாபமே கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் லாபம் கிடைக்கும். மனசில் கொஞ்சம் சஞ்சலம் உண்டு. பணம் கடன் வாங்கிறது கொடுப்பது ரெண்டுத்தையுமே விட்டுணுங்க. இதெல்லாம் வேணாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசில் நிம்மதி இல்லாத நாளாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 4-7 என்ற எண்ணும் பெருமாள் வழிபாடும் சுபிட்சத்தை உண்டாக்கும். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, எதிர்பார்த்ததை விட கூடுதலான பணவரவுக்கு ஒரு நல்ல ஒரு நாள் இருக்குன்னா இந்த நாள் இருக்கும். தேவையற்ற செலவுகள்லாம் ஏற்படுமா? ஆமாம், அதுவும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் நலம் சீராகும். திருமண முயற்சிகளில் சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும். உறவினர் வருகையினாலே வீட்டிலே மகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட நாட்களாக உங்கள் கூட லிங்க்லேயே இல்லாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ வரப்போகிறாங்க. சாயங்கால வேலையில் அவங்கெல்லாம் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆஃபீஸில் உங்கள் வேலையில் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பேர்டன் இருக்கிறதுனாலையும் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்துருந்த நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ரிலேட்டடாக கொஞ்சம் ஷிஃப்ட் ஆஃப் ஜாப் அப்படின்னு இடமாற்றங்கள் அப்படின்னு வரும். வியாபாரத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்குற லாபம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் வியாபாரத்தை எவ்வளோ தூரம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலுகைகள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாத நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய நாளிலே 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வழிபட சங்கடங்களை போக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே, பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். ஒருவரை அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சித்திரை அப்படிங்கிறது அதுக்குள்ளார நுழைய போகிறார். உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய போகிறார். அதனால் உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கக்கூடும். மனசில் கொஞ்சம் சோர்வு உண்டாகும். சிலருக்கு ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபாரத்திலே லாபம் குறைவாக இருக்கும். கடையை விருப்பப்படுத்துறது மாற்றுறது போன்ற சூழ்நிலைகள்லாம் இப்போ இல்லை. அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க ப்ளீஸ். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பண உறவு கிடைக்கும்னால் பணப்பிரச்சனை இல்லைப்பா, நல்லா இருக்கேன்ப்பா அப்படி சொல்லிடுவாங்க. அலுவலகத்தில் கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சலுகைகளும் உண்டு. உங்களுக்கு கொஞ்சம் விட்டு பிடிக்கிறதுன்னு வாங்க, அந்த மாதிரி இருக்கும். 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் வினை தீர்க்கும் வழிபாடாக அமையும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பண வரவு அதற்கேற்ற செலவு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய டே. சகோதரர்களில் ஆதாயம் கிடைக்கும். தாயில் உடனே ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ள வேண்டும். திருமணத்துக்கு வரந்திட முயற்சிகளிலே பொறுமை அவசியம். வீட்டை மாற்றும் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைக்கி அவசியம் செய்ய வேண்டாம். பிள்ளைகளாலே பெருமை உண்டாகும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு இந்த நாள் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாள், உற்சாகமான நாள். புதிய வேலை எதனா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் எல்லாம் இப்போ மேற்கொள்ளலாம். அப்ளிகேஷன்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணுங்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாம். கடன் கொடுப்பது வாங்குறது ரெண்டுமே தூக்கி போட்டுருங்க இன்றைக்கி. அதெல்லாம் வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியான நாள். அலுவலகத்துக்கு செல்வதற்கு கொஞ்சம் பணி சுமை அதிகமான நாள். இன்றைக்கு 5-7 என்ற எண்ணும் மகாவிஷ்ணுவின் வழிபாடும் ரொம்ப முக்கியமான வழிபாடாக வைக்க வாழ்க்கை வளமாகும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குறைவில்லாத நாள். உடல் ஆரோக்கியம் சீராகும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. உங்கள் 6ல் குரு உட்கார்ந்துருக்கிறார். உறவை கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு, மன நிம்மதி சற்று குறைவதற்கும் வாய்ப்பு உள்ளது. 7ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணையில் சண்டையெல்லாம் போடாமல் பார்த்துக்கிறது நல்லது. பயணங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும்னால் நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டியிருக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை முடிக்க உதவி செய்வார்கள். ஏன்னா 10ல் சந்திரன்.
மனசை போட்டு குழப்பின்னு இருப்பார். முடியுமா முடியாதான்னு, டாஸ்க் வருமா வராதா, ப்ராஜெக்டில் பெண்டிங் இருக்கே, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்கும், லாபமும் குறைவாக தான் இருக்கும். ஆனால் மனசில் சஞ்சலம் பயங்கரமாக இருக்கும். புதிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு புதுசாக போதிய அளவுக்கு பணம் கிடைக்கிறதுனால சிரமம் இல்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைக்கலாம். அலுவலகத்தை செல்லும் போது வழக்கமாக ரொட்டீன் ஜாப் தான் இன்றைக்கி நடக்க போகிறது. 4-7 என்ற எண்ணும் அம்பிகை வழிபாடும் மனத்திலேயும் வாழ்விலும் வளத்தை உண்டாக்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, பண வரவுக்கு குறைவில்லாத நாளாகும். பிள்ளைகள் மூலம் திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உள்ள நாளாகவும் அமையக்கூடிய நாள் இன்று. திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு வரம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு உள்ளதால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு உடனே சரியாகக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக பிள்ளைகள் வழியிலே எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்கள் காதை வந்து அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையக்கூடும். இந்த நாளிலே அலுவலகத்திலே இருந்த பணி நெருக்கடி கொஞ்சம் குறையும். ஏன்னா உங்கள் சனி வந்து சூரியன், சந்திரன், சனி அண்ட் புதன் 3 பேரும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வேலைக்கு முயற்சி செய்கிறதெல்லாம் சாதகமான பதிலெலாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய வியாபாரங்கள் நல்லாயிருக்கும். நீங்கள் கடையெல்லாம் மாற்றணும்னு நினச்சா இப்போல்லாம் முயற்சி மேற்கலாம், தாராளமாக மாற்றி விடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் அனுசரணையாக சூழ்நிலை அமைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலையில் இருக்கலாம். இன்றைக்கு 1-4 என்ற அதிர்ஷ்ட எண். சிவபெருமான் வழிபாடு வாழ்விலே முன்னேற்றத்தை உண்டாக்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, பண வரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். பிள்ளை பெண் திருமணத்தின் விஷயமாக வெளியூர் பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன் இருக்கார், சனி இருக்கார், புதன் இருக்கார், எல்லாம் உட்காந்துருக்காங்க. ராசிக்கு அடுத்ததே இருக்கார் யார்? சுக்கிரன் இருக்கார், நமக்கு ராகுவும் உட்காந்துருக்கார். ஸோ இங்கேயே 5 கிரகம் முடிஞ்சு போச்சு. மற்ற 2 பேர் தானே. குரு அங்கே போயிட்டார், உங்களுடைய 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிற, 8ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்க. இன்றைக்கு ராசிநாதனான சித்திரையிலேருந்து மூவ் பண்ணிட்டுருக்கார் நம்ம சந்திரன். இதுதான் உங்களுடைய பேசிக் ஐடியாவில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியதுனால் எல்லா விதமான பலன்களையும் கொடுக்க போகிறார். அப்படின்னா தாயார் உணர்வுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டால் போதும். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு நல்லா பேசலாம், ஜங்குன்னு பேசி எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் என்னால் நல்லினமாக பேசக்கூடிய ஆசாமி, நீங்கள் அழகாக பேசி எடுத்துருவீங்க. எல்லாத்தையும் பதவி உயர்வுலாம் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் உடனே அதுக்கான காயினை மூவ் பண்ணிவிடுங்க. சிலருக்கு இடமாற்றுவதற்காக வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலையும், லாபத்தை எதிர்பார்த்தபடி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையும் வியாபாரிகளுக்கு அமையும். கடை விரிவுபடுத்த எண்ணங்கள் எல்லாம் வரும். அதற்கெல்லாம் அழகான ஒரு முஸ்திப்பை இந்த நாளில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது உங்களுக்கு பெரிய வலிமையான விஷயம். குடும்ப நிர்வாகத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாகவும், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே நல்ல ஒரு சலுகைகள் கிடைக்கக்கூடிய, நம்ம சொல்லுவோம் நார்மலாக ஏசி போட்டு கொடுக்கான், சேர் போட்டு கொடுக்கான், நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் உங்களுக்கு இன்றைக்கி நல்லதாக அமையும். 2-5 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணம் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேலும் வழிபாட்டின் தளத்தினாலே நன்மையை தரும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, பண வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு. செலவு கட்டுக்குள்ளேயே இருக்கும், பயப்பட வேண்டாம். குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை, உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் அல்லது பெண்ணின் திருமண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு முடிந்தால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிற சந்திரன் சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. அதனால் புதுசாக எதுவும் பண்ணாமல் இருக்கிறத வச்சு சமாளித்து போயிடுங்க. கணவன் மனைவி கூட கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடும் உண்டு. அதனால் விட்டு கொடுத்து செல்வதனாலே இன்றைய நாளை நல்ல நாளாக ஓட்டி விடலாம். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் பணி சுமை இருக்கத்தான் செய்யும். உடல் அசையும் சோறும் உண்டு. கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது பெட்டர். சக பணியாளர்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு இருந்ததுன்னா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்னால அது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இன்றைய நாளிலே வியாபாரத்திலும் விற்பனை கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். எதிர்பார்த்த விட லாபத்து கிடைக்காது. இந்த நாளில் போய் நான் வந்து கடையை மாற்றுவேன், இடத்த மாற்றுவேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிடுங்களேன், வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை எதுவும் இல்லைன்னாலும் ப்ரெஷர் நிறைய இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். என்ன மீன் ராசினால் சுறுசுறுப்பு ஜாஸ்தி, அதனால் சுறுசுறுப்பு நாளில் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தான் கொஞ்சம் பதவி உயர்வு கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, கொஞ்சம் மனசோர்வு கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண்ணாக 4-5 என்பதும், வழிபாட்டுக்கு பெருமாளை மனதில் நினைத்து கொள்வதும்,
ஒரு நன்மை தருமாற ஒரு நல்ல நாளாக அமையும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.